அப்போஸ்தலர் பணிகள் 16:31. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பு, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் மீட்பு பெறுவீர்கள். கோபிநாத் இந்த சகோதரர் தொகுத்து வழங்குற ஒரு ப்ரோக்ராம் வந்து நீயா நானா நிகழ்ச்சி, நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு சகோதரியை பார்த்து அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்க வாழ்க்கையில உச்சக்கட்ட நெருக்கத்துல, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. அதாவது கொரோனா காலகட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, அந்த காலகட்டத்துல நீங்க வந்து அதிகபட்ச நெருக்கத்துல இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்றாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, அந்த அம்மாவுக்கு வந்து மூச்சு திணறல் வருது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து ஃபோன் பண்றாங்க, ஆம்புலன்ஸ் கிடைக்கல, எந்த வெஹிக்கிளுமே அவங்களுக்கு வந்து கிடைக்கல. அப்புறம் அவங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி புக் பண்ணிட்டாங்க. அந்த டிரைவர் வந்து அந்த அம்மாவை கூட்டிட்டு போறாரு வண்டியில. அந்த டிரைவரே எல்லா இடமும் இறங்கி இறங்கி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா இறங்கி இறங்கி இடம் இருக்கிறான்னு கேட்குறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலுமே இடம் இல்லை, நீங்க வேற ஹாஸ்பிட்டல் பாருங்கன்னு சொல்றாங்க. அட் லாஸ்ட் அந்த டிரைவரு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த டிரைவர் வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து அங்க அவங்க வந்து அட்மிஷன் போட்டுட்டு அந்த அம்மாவை வந்து அந்த பெட்ல போயிட்டு அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அந்த டாக்டர் போய் அந்த டிரைவர் வந்து போயிட்டாப்புல. அதுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மூச்சு திணறல் வந்து நல்லாச்சு. அந்த அம்மா வந்து அவரை பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசை. ஜஸ்ட் ஷி வாண்டட் டு தேங்க். அதனால வேண்டி அந்த அம்மா வந்து அவர் அப்படியே தேடி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அவர் இல்லை. அப்போ இந்த கோபிநாத் சகோதரர் கேட்குறாரு, அப்போ அந்த மனிதரை நீங்க நல்லா பார்த்தீங்களா அப்படின்ட்டு. ஆமா நான் பார்த்தேன், அவர் வந்து ஒரு முஸ்லீம் போல எனக்கு இருந்தாரு, ஒரு 30ஸ்குள்ள தான் அவரோட வயசு இருக்கும். ஆனா நான் வந்து இன்ன வரைக்கும் அவரை நான் பார்க்கல, நான் வந்துட்டு நிறைய அவருக்கு ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவரு கோபிநாத் கேட்குறாரு, சரி அப்போ நீங்க கடைசியா என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த அம்மா வந்து அந்த நிகழ்ச்சி எப்படி முடிக்கிறாங்கன்னா, அவர் கடவுள். அன்றைக்கு அந்த டிரைவரா என் வாழ்க்கையில வந்த அவர் கடவுள். அன்னைக்கு அவர் அந்த போயிட்டு கரெக்டான நேரத்துல என்ன அட்மிட் பண்ணலன்னா இன்னைக்கு நான் உயிரோட இருக்க முடியாது, இந்த மூச்சு காற்றை நான் சுவாசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு அந்த நிகழ்ச்சியில வந்து அவங்க ஷேர் பண்றாங்க. சொந்தங்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவசிப்பவர்கள் மீட்பு பெறுவார்கள். கடவுள் இன்னைக்கு இருக்கிறாரா? எவ்வளவு கஷ்டங்கள் உலகத்துல இருக்குது, இதெல்லாம் ஏன் அலோவ் பண்றாரு, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவாதங்கள், நிறைய கொஸ்டின்ஸ், கடவுளை நம்பாத மனிதர்கள் நிறைய உண்டு. எனக்கு ரொம்ப நெருக்கமான என்னோட ஒரு பிரதர், அவருக்கு வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். அப்போ எனக்கு வந்து தம்பி ஒரு மெசேஜ் போடுறான், உனக்கு தெரியும் எனக்கு கடவுள் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோஸ் எல்லாம் எனக்கு நீ ஷேர் பண்ணாத, மற்ற விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்றான். தம்பி தானே, அதனால உரிமையா வாப்போ அப்படின்னு சொல்றது. அப்ப நான் சொன்னேன், ஓகேடா நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, பட் காட் பிளஸ் யூ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அன்னையோட அந்த வீடியோஸ் எல்லாம் நான் அவனுக்கு ஷேர் பண்றதை நிறுத்திட்டேன். ஆனா அதற்கு பிறகு நான் இப்ப நோட்டீஸ் பண்றேன், எல்லா நாளும் தம்பி என்னோட ஸ்டேட்டஸை பார்ப்பான். ஆமாங்க, கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு விசுவசிப்பவர்களுக்கு கடவுள் இருக்கிறாரு. கடவுளை நம்பும் பொழுது நல்லது நடக்குது, நம்ம வந்து ஹீல் ஆகுறோம், நமக்கு வந்து வாழ்க்கையில எல்லாமே கிடைக்குது, நிம்மதி அவர்கிட்ட இருந்து வருது, சந்தோஷம் அவர்கிட்ட இருந்து வருது அப்படின்னு நினைப்பவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். சரிங்களா? அதனால சொந்தங்களே, மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு நீங்க நம்புங்க, மீட்படைவீர்கள். மீண்டும் சந்திக்கலாம்.